விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான், அதனால் லாபமும் யோகமும் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்ற மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை, அதாவது 23/6/2024 முதல் 29/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். மேசராசி என்பதிலே உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே பாக்யாதிபதியாகிய குரு பகவானும், 3ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதியாகிய சூரிய பகவானும், அவரோடு சுக்கிர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே கேது பகவானும், லாபஸ்தானத்திலே சனி பகவானும், விரயஸ்தானத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். கோச்சார சந்திரனாகிய உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். அன்பர்களே, பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாத இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரம்னு சொல்லுவோம். அந்த விதிப்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை, வேதையும் இல்லை. அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு யோகமான வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அப்போ தினமும் நமக்கு நல்ல காலங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதற்கு திதி வார யோக நட்சத்திரங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும். அதன்படி இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதியும், இரவு 7 மணி வரை பூரண நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமைகிறது. அடுத்து திங்கட்கிழமை 24/6/2024 அன்று தேய்பிரை திருதியை திதியும், உத்திராட நட்சத்திரமும் மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரமும் மரண யோகமும் கூடிய நாளாக திங்கட்கிழமைக்கு அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 25/6/2024 திதி தேய்பிரை சதுர்த்தி திதி, மாலை 5 மணி வரை திருவோண நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்த யோகம் கூடிய நாள். அன்று சங்கடகர சதுர்த்தியும் யோகமும் கூடிய நாளாக அந்த செவ்வாய்க்கிழமைக்கு அமைகிறது. அடுத்து புதன்கிழமை 26/6/2024 திதி தேய்பிரை பஞ்சமி திதி, மாலை 3:30 மணி வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்பு சதய நட்சத்திரம் வருகிறது. அன்று முழுவதும் மரண யோகம். அன்று தேய்பிரை பஞ்சமி திதி. அடுத்து 27/6/2024 வியாழக்கிழமைக்கு திதி தேய்பிரை சஷ்டி திதி, மதியம் 2 மணி வரை சதய நட்சத்திரம், அதன் பின்பு பூரட்டாய நட்சத்திரம். அன்றும் முழுவதும் மரணயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 28/6/2024 வெள்ளிக்கிழமைக்கு திதி தேய்பிரை சப்தமி திதி, மாலை 7 மணி வரை வருகிறது. அதுக்கப்புறம் மதியம் 12:30 மணி வரை பூரட்டாய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து 29/6/24 இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி மாலை 4 மணி வரை இருக்கிறது. அன்று உத்திராட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் 11 மணி வரையும், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரமும் வருகிறது. சித்தயோகமும் மரணயோகமும் கலந்த அந்த நாள் தேய்பிரை அஷ்டமியாக வருகிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். அன்பர்களே, பொதுவாக சந்திரனின் சாலனத்தை கொண்டு தான் வாரத்தில் பலன்களே தீர்மானிக்கப்படுகிறது. அதன்படி இந்த வாரத்தில் 4ஆம் இடத்து அதிபதியாகிய வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைக்கு அதிபதியான சந்திரபகவான் பாக்கியஸ்தானம், ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், விரயஸ்தானங்கிற இடத்துல பயணிக்கிற காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி, மன வாழ்க்கையிலையும் சரி, அல்லது மங்களகரமான யோகத்திலையும் சரி ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் நோய் வம்பு வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத சிக்கல்களிலிருந்து விடுபட்டு நல்ல யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றம் காணும் பொழுதும்
ஜீவன ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல லாபம் காண்பீர்கள். அதாவது புதிய முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பல நுணுக்கங்களை கற்றுக்கொண்டும் இன்னும் வியாபாரத்தில் பல புதுமைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலனை தரக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் உண்டு. அடுத்து மங்களகரமான விஷயங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் சுபமுகூர்த்த நாள் எதுவும் இல்லை. இருந்த போதிலும் கூடுமான வர மரண யோகம்தான் இந்த வாரத்தில் அதிகமாக வருகிறது. அதனால் சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசலாம். உறுதி செய்வதற்கான வாய்ப்பை அடுத்த வாரத்தில் வைத்துக்கொண்டால் நல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளோவுக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை. அதனால் அடுத்த வாரம் சந்திரன் உச்சமடையக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மாணவ செல்வங்கள். மாணவர்களே, உங்களுக்கு இந்த வாரம் அருமையான பொன்னான வாரம். ஆட்சி பெற்ற புத பகவான் யோகத்தை தருகின்றார். பாக்கியத்தில் அமர்ந்த கிரகங்கள் லாபத்தை தருகின்றது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஆசிரியர் மாணவர் உறவும் சக மாணவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கிறதுனால மேசராசி என்ப மாணவர்களுக்கு நல்ல செல்வங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு சிறு சிறு பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கூடுமானவரை உணவு சார்ந்த விஷயங்களிலும் மனம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனம் செலுத்தினால் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகலாம். அடுத்து மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படும். இதுவரை மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுப மங்கள யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மனம் விரும்பிய மணாலனும் புத்திர பாக்கியமும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அவைகளெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களுக்கு சுமூகமான தன்மை அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு, சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள். அதே போல் இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுற காரணத்தினால கணவன் மனைவி உறவு நல்லபடியாக திருப்தியாகத்தான் இருக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரம். கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டால் நல்ல லாபங்கள் நிறையாக கிடைக்கும். செய்தொழில், கூட்டுத் தொழில் அல்லது பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாக பெண்களாக இருந்தாலும் சரி, மேசராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. முயற்சி செய்தால் இன்னும் அதிகப்படியான பலன்களை பயனாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த பல மாற்றங்கள் திருப்பங்களோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யோகமும் லாபமும் பொருந்திய இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மேசராசி அன்பர்களே, பொதுவாக இந்த வாரத்தில் முதல்ல சங்கடகர சதுர்த்தி வருகிறது. விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். சங்கடங்கள் என்றால் பிரச்சனைகள், ஹர என்றால் அகற்றுதல், எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த விநாயகர் பெருமானை முதல்ல வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து தேய்பிறை பஞ்சமி திதி வருகிறது. வாராகி அம்மனையும் பஞ்சமுக தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள். சகல நன்மைகளும் கிடைக்கும். அடுத்து இந்த வாரத்தில் இறுதியில் சனிக்கிழமை அன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி திதி வருகிறது. காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். எல்லா நன்மைகளும் ஒரு சேர கிடைத்திட ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.